உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாக பாஜக ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த புறக்கணிப்பு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நேற்று அதிமுக போட்டி இல்லை, நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று இன்னைக்கு பாஜக சுட்டிக்காட்டிய அதே காரணங்களை சுட்டிக்காட்டி புறக்கணிப்பு அறிவிப்பை நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. தேமுதிக இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டது. அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான சூழல் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் அரசியல் அரங்கத்தில் பரபரப்பாக பேசப்பட இன்று பாஜகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறது. மீதம் இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். முக்கியமான பிளேயர்ஸில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி களமிறங்கக்கூடும். இந்த நிலையில் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என்ற அளவில் இந்த இடைத்தேர்தல் மாறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மிடையே திரு கோட்டீஸ்வரன் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். முக்கியமான பல எதிர்கட்சிகள் அடுத்தடுத்து புறக்கணிப்பு அறிவிப்பை வெளியிட்டு வர்றாங்க. இதனது இம்ப்ளிகேஷன் என்னவா பாக்குறீங்க? நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு இடைத்தேர்தலாக மாறப்போகிறத நான் இங்கிருந்து என்னால் ஒரு பத்திரிகையாளராக உணர முடியுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, களத்துல இருந்து ஒவ்வொரு வேட்பாளர்கள், அதாவது போட்டியிட வேண்டிய கட்சிகள் அவர்கள் வேட்பாளர்கள் நிறுத்த போறது இல்லை அப்படின்றத விளக்கமா சொல்றாங்க. சொல்லிட்டு கூட ஒரு விஷயத்த சொல்றாங்க, இது நடுநிலையா நடக்காது, இந்த தேர்தலில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று சொல்வார்கள், அது நடக்காது. ஆனா எங்களோட இலக்கு நோக்கம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல 3 முக்கியமான விஷயங்கள். முதல்ல மக்களுக்கு உண்டான அந்த சுவாரஸ்யம் என்பது இந்த தேர்தலில் இல்லாமல் போக போகுது. ஏன்னா போட்டி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக. அந்த அதிமுகவே களத்துல இல்லை அப்படின்னும் பொழுது திமுகவுக்கு இது ஒரு கேக் வாக். எல்லா கட்சியும் நின்னாலுமே ஆளுகின்ற அரசுக்கு நம்ம ஊர்ல இடைத்தேர்தல் என்பது கேக் வாக்கா தான் இருந்து கடந்த காலத்துல. அதற்கு முக்கிய காரணம் பணபலம், அமைச்சர்கள் போய் அங்க வேலை பார்க்குற அந்த தன்மை, அதுக்கப்புறம் ஆளுகின்ற கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த முன்னாடி இருந்த அந்த வரலாறு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நிறைய பணம் செலவு பண்ணி இந்த இடைத்தேர்தலை நம்ம செலவு பண்றதை விட இதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய பொது தேர்தல் நம்ம செலவு பண்ணி அந்த தேர்தலில் போக்கஸ் பண்ணலான்ற அந்த ஒரு முடிவுக்கு எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க எல்லா தேர்தலும் நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நெஞ்சுறுதி அந்த கட்சிக்கு அதிகமா இருக்கு. அந்த அது கொள்கையா அவங்க வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலில் திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற மாதிரி வருது. நான் விஜய் அவர்களும் இந்த களத்துல இருந்து போட்டி போட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கிறேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இவர்கள் பண அரசியலையும் நம்பி இந்த தேர்தலை பாக்குறாங்க. ஒரு பிரதான எதிர்கட்சியோ இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்சிக்கு மக்களை சந்திக்கணும், மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், ஆளுகின்ற அரசை அம்பலப்படுத்தணும், அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும், போட்டியில களத்துல நிக்கணும் அப்படின்ற இந்த பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே கடந்து போயிட்டு இது தேர்தல் நியாயமா இருக்காது அப்படின்னு அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. அந்த கருத்து இருக்கு பாருங்க, தேர்தல் நியாயமா நடக்காது அப்படின்னு. அந்த கருத்துல நான் 100% ஒத்து போறேன். ஏன்னா நம்மளோட வரலாறு அப்படிதான் இருக்கு. ஓகே, நன்றி திரு கோட்டீஸ்வரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.